இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம் சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா 3 7 11 4 6 14 9 2 7 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும் 21. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3 + 7 10ன்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ணால் என்ன வரும்னா 11ன்னு வரும். அதை இங்கே போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே லாஜிக் தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்குங்களேன். பெருக்குனா 18 மைனஸ் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11, ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். அப்போ உங்களுக்குள்ள என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 5 × x உங்களுக்குள்ள 5 + x ஓகேவா. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 27 வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே வந்து என்ன நம்பர் வந்து எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இங்கே ஒரு 5x வருமா, இங்கே வந்து -5 - x = 27. 5xல x போயிடுச்சுன்னா 4x, இந்த -5 அந்த பக்கம் போனால் +5, 27 + 5 என்ன வரும்னா 32. அடி கொடுத்தீங்கன்னா x = 8ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் 8 போட்டால் என்ன வரும் 5 8 40. அடுத்து ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5 + 8 13 வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 27. அப்போ டி ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஒன்னே இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கான்செப்ட் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கிறோம், அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி விட்டுறோம் சரிங்களா.